தியான தலைப்பு: இயேசுவின் இரண்டாம் வருகை. மிகவும் புத்தி கூர்மையும் சுறுசுறுப்பான ஒரு வாலிபன் இருந்தான். அவனுடைய வேகமும் விவேகமும் ஒரு சிலருக்கு மட்டும்தான் இருக்கும். பிறவியிலேயே அவனுக்கு அப்படி ஒரு திறமை அமைந்திருந்தது. அவன் ஒரு கல்லூரியில் ஒரு ப்ராஜெக்ட் செய்து கொண்டிருந்தான். அவனுடைய குழுவில் இணைந்து இன்னும் அநேக மாணவர்கள் அதே ப்ராஜெக்ட் ஒர்க்கை செய்து கொண்டிருந்தனர். தன்னை போலவே மற்றவர்களும் வேகமாக தங்கள் வேலைகளை செய்து முடித்துவிட வேண்டும் என்று அவன் அவர்களை அவசரப்படுத்துவான். அவனுடைய குழுவில் ஒருவன் இருந்தான். அவன் மிகவும் நிதானமாகவும் மிகவும் மெதுவாகவும் தான் தன் வேலையை செய்வான். ஆகவே அந்த ஒட்டுமொத்த குழுவும் தங்கள் வேலையை செய்து முடிக்க காலதாமதமானது. இவனுடைய நிதானமான வேலையை பார்க்க சகிக்க மாட்டாத அந்த வாலிபன், நீ இயேசுவின் இரண்டாம் வருகையை விட மிகவும் மெதுவாக வேலை செய்கிறாய் என்று கேலி செய்தான். இவனைப் போலவே இன்னும் அநேகரும் ஆயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன் பேதுரு கூறின தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதலாக இருக்கின்றனர். எப்படியெனில், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறதே என்பார்கள். இந்த பரியாசக்காரர்களைப் போலவே இன்று அநேகர் இயேசுவின் இரண்டாம் வருகையை பரிகசிக்கின்றனர். ஆனால் இயேசு கிறிஸ்து தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி அவர் தாமதிக்கிறதில்லை. கிருபையுள்ள தேவன் அனைவரும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று விரும்பி நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார். பிதா தமது ஆதீனத்தில் வைத்திருக்கும் வேலைகளை அறிவது நமக்கு அடுத்ததல்ல. ஆனால் நாம் அந்த இரண்டாம் வருகைக்கு ஆயத்தமான ஒரு வாழ்வு வாழ வேண்டும். நாம் நினைக்கிறபடி இயேசு கிறிஸ்துவின் வருகை தாமதிப்பதைப் போல தெரிந்தாலும் மனிதர்களை இவ்வுலகிலிருந்து பிரிக்கும் மரணம் தாமதிப்பதில்லை. எந்த வயதினரையும் மரணம் சந்திக்கிறது. வியாதிப்பட்டவர்களும் மரிக்கிறார்கள். மிகவும் ஆரோக்கியமாய் இருந்தவர்களும் திடீரென மரிக்கின்றார்கள். வாலிபர்களும் மரிக்கிறார்கள். வயோதிபர்களும் மரிக்கிறார்கள். மனிதர்களை திடீரென மரணம் சந்திப்பதால் நம்முடைய ஒவ்வொரு நாளிலும் நாம் மிகவும் கவனமாக வாழ வேண்டும். மனம் போல வாழ்க்கை வாழ்ந்துவிட்டு பின்பு மன்னிப்பு கேட்டுக்கொள்ளலாம் என்று பலர் நினைக்கின்றனர். ஆனால் அதற்கெல்லாம் சந்தர்ப்பம் கிடைக்கும் என்று யார் சொல்லக்கூடும்? இன்றே இரட்சணிய நாள், இன்றே அனுக்கிரக காலம். ஆகையால் நான் இன்று மரித்தால் என்னுடைய நித்தியத்தை எங்கே செலவு செய்வேன் என்ற கேள்வி நம் மனதை விட்டு ஒரு நாளும் நீங்கக்கூடாது. மேலும் இயேசு கிறிஸ்துவின் இரண்டாம் வருகைக்கான தீர்க்க தரிசனங்கள் வேகமாக நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. எனவே அவர் சீக்கிரம் வருவார். நாமும் அவரை சந்திக்க நம்மை ஆயத்தப்படுத்துவோம். கர்த்தர் தாமே இந்த தியான பகுதியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. ஆமேன்.